வணக்கம் நண்பர்களே. பைபிளில் போன வாரம் அப்போஸ்தலர் ஆக்ட் ஆரம்பித்தோம். அதையே இந்த வாரமும் கண்டினியூஸாக பார்ப்போம். இதில் மெயினாக நிறைய ஆரம்பத்தில் வர்றது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பீட்டரை தான் கொஞ்சம் மையப்படுத்தி வருது. அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்குது. பீட்டர் தான் இங்கிலாந்துக்கு ரோம் நகரத்துக்கு போனது. அதனால் பீட்டர் வந்து கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் ஈஸியாக ஃபேமஸ் ஆகிட்டாருன்னு வச்சிங்களேன். அங்கே தான் போட்டு தள்ளினாங்க. ஆனாலும் பின்னாடி அவர் ஃபேமஸ் ஆனதுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் இந்த பீட்டர் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை நிறைய தொகுத்தது. ஏன்னா இந்த பைபிள் தொகுக்கப்பட்டதுன்றது வந்து கான்ஸ்டன்டைன் காலத்தில் தான் தொகுக்கப்படுது. கான்ஸ்டன்டைன் காலத்தில் வந்து மொத்தமாக நம்ம ரோம் நகரத்துக்கு பூராமே இதை தான் மதம்னு கொண்டு வரும்போது அவங்க எதை ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, ரோம் நகரத்துக்கு வந்த ஒரு நபரை பற்றி தான் கொஞ்சம் உயர்த்தி சொல்லணும்னு நினைப்பாங்க. மற்றவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பீட்டருக்கு சொன்ன அளவுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் அதிகமாக சொல்லலை. ஸோ தொடர்ந்து பீட்டரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா. 17வது அத்தியாயம் 18வது வசனம். அப்போது எபிக்கூரரும் ஸ்தோய்க்கரும், அதெல்லாம் ஊர் பேருங்க, அவன் தமிழில் அப்படி போட்டிருக்காங்க, ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியால் அப்படி சொன்னார்கள். வெளியூரில் போய் பேசினோன்னு என்ன சொல்லிட்டாங்க, இவரை உளருவாயன்ட்டாங்க போல். பவுல் மார்ஸ் மேடையின் நடுவே நின்று அத்தேனரே இல்லைங்க, ஏத்தேனரே அப்படிங்கிறத அவன் தமிழில் அப்படி மொழிபெயர்த்துருக்காங்க. அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். இவங்களெல்லாம் கேட்டுட்டு இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள்லாம் ரொம்ப பக்தி வெறி கொண்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி இருக்குன்னா, ஈயம் பித்தளையை பார்த்து ஈனி இழிச்சு தான் அப்படிம்பாங்கள்ல, அதுமாரி இவரே இங்கே வந்து எதையோ ஒரு புது கதையை சொல்ல வந்துட்டு அங்கே இருக்கிறவனெல்லாம் நீங்கள்லாம் மூட நம்பிக்கையில் இருக்கீங்க அப்படின்றார். 19:9. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்துக்கு முன்பாக நின்று அந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடமிருந்து பிரித்து கொண்டு திரென்னு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையில் அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த திரேனஸ் பள்ளி அப்படிங்கிறது தான் பைபிளில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு பள்ளிக்கூடம். அதனால தான் குறிப்பாக இந்த வசனத்தை எடுத்து சொன்னேன். அப்போ பள்ளிக்கூடம்லாம் இருந்திருக்கு, அதுவும் கிரேக்க நாட்டில் இருந்திருக்கு. திரேனஸ் அப்படின்ற ஸ்கூலு. சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போன, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இவருக்கு கர்ச்சீஃபு இவரோட தலைப்பாலாம் எடுத்து போட்டாலே நோயெல்லாம் போயிடுச்சான். இவர் ஜீசஸை விட பெரிய கில்லாடி போல் இருக்குது. ஜீசஸாவது அவர் தொட்டால் தான் போச்சு, இவர் தொடவே இல்லை. அப்போ இதுலேருந்து இந்த கதை எவ்வளோ தூரம் பொருளியாக கிளப்பி விட்ருக்காங்கன்னு பாருங்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியினுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். தீய ஆவிகள் வந்து ஜீசஸையும் தெரியும், பவுலையும் தெரியுமா. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கு, ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்து போட்டு ரேப் வேறு பண்ணியிருக்குது. என்ன காமெடியாக எழுதி வச்சுருக்கிறாங்க பாருங்க. அந்த தீய ஆவிகள் வந்து ஆடைகளை கழட்டி அவங்களெல்லாம் ரேப் பண்ணிடுச்சான். நான் சொல்லலைங்க, அதில் அப்படியே தானே போட்டிருக்கு. நிர்வாணிகளாகி காயப்பட்டவர்களாகி வீட்டை விட்டு ஓடினார்கள். நானாக சொன்னேன், அது அவங்க தான் சொல்கிறாங்க. அப்போது ஐத்திகு என்ற பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். மொட்டைமாட்டிலேருந்து பார்த்துட்டு இருந்திருக்கான் போல இருக்குது. இது விடிய நடக்கும் போல். அப்போவே இந்த முழு இரவு ஜபக்கூட்டத்தெல்லாம் முதல்ல ஆரம்பித்தவர் இவர் தான் போல இருக்குது. அது மாடியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தவன் தூக்கத்தில் கீழே விழுந்து செத்து போயிட்டானான். முதல் பலிக்கடா, முழு இரவு ஜபக்கூட்டங்களின் உண்மையான முதல் பலிக்கடா தான் இந்த ஐத்திகு அப்படின்ற ஒருத்தன். 24-25. என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறானாகவும் நசரேயருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். இப்போ இப்படியாக பவுலை பற்றி என்ன சொல்லிட்டாங்க, இவன் தொற்று நோயெல்லாம் பரப்புறவனாக இருப்பான் போல் இருக்குது, நசரேன் பிரிவின் தலைவன் அப்படின்னு 2 பேரில் சொல்கிறாங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு வீரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது.
விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில், நெடுநேரமாக பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வரவில்லை என்பதை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். அவர் ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, ஆனாலும் சாவலையாம். அதான் அவன் கடிக்கும் போதே உதறி நெருப்பில் போட்டார். கடித்து விஷம் எங்கே போயிருக்கோம், விஷமே ஏறி இருக்காது. அதனால் இவரை பாம்பு கடித்து கூட இவர் சாவலையே, இவர் பெரிய தேவனாக இருப்பாரோ அப்படின்னு சொன்னாங்களாம். 28வது அத்தியாயம் 21. அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கையும் அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசியதும் இல்லை. எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். ரோம் நாட்டு மக்கள் பவுலை எப்படி பார்த்துருக்காங்கன்னா, யூத மதத்தோட ஒரு பிரிவினராக தான் பார்த்துருக்குறாங்க. தனியாக யாரும் பார்க்கலன்னு வச்சிங்களேன். இந்த அப்போஸ்தலர் செயல்பாடுகளில் இவ்வளோ தான் நம்ம பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் முன்பின்னா குழப்படியாக இருந்த செய்திகள். இந்த செய்திகள்லேயே நீங்களே பாருங்களேன், ஜீசஸை அங்கே குணப்படுத்தினார், இங்கே குணப்படுத்தினார் அப்படின்னாங்க. இந்த குணப்படுத்துதல் அப்படின்ற பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே இருந்திருக்குது. நம்ம மோசஸ் காலத்துலேருந்தே இருந்திருக்குன்னு நம்ம சொன்னோம். நிறைய பேர் லெப்ரசி, நிறைய பேர் அந்த லெப்ரசியால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்களே அங்கேயோ ஒன்றாவே இருக்கும்போது திருப்பி அது பரவிக்கிட்டே தான் இருக்கும். அது என்னவோ பண்ணி அவர் குணப்படுத்தினாரா இல்லை, அவங்கக்கிட்ட அன்பாக பேசியிருப்பார், அன்பாக நடந்திருப்பார், அந்த காயங்களுக்கு உண்டான துணிகளை மாற்றிருப்பார், அந்த மாதிரி நடந்திருக்கும். அதை என்ன பண்ணிட்டாங்க, அவர் குணப்படுத்திட்டாருன்னாங்க. பின்னாடி இந்த பவுல் காலம்லாம் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, இதையும் தாண்டி உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. பீட்டர் காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவர் எந்த லாங்குவேஜில் பேசினாலும் அவங்க கேட்குறவனுக்கு என்ன தாய்மொழியோ அந்த மொழியில் கேட்குது. அது என்ன கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் வாயில் மாட்டியிருந்தாங்க போல இருக்குது. அப்படி தான் சொல்ல முடியும், வாயிலேயே கூகுள் டிரான்ஸ்லேட் மாட்டியிருந்தால் தான் அப்படியே பேச டிரான்ஸ்லேட் ஆகி போகும். சரி, அது ஒரு பக்கம். இன்னும் பின்னாடி பாருங்கள் என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவாது போய் தொட்டு எல்லாம் பண்ணி குணப்படுத்தினாராம். இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா கர்ச்சிப்பை தூக்கி அவங்க மேலே போட்டாலே அவர் எந்திரிச்சிடுவார், இல்லை தலைப்பாக அவுத்து அவங்க மேலே போட்டால் குணமாக எழுந்திருவாங்க. பேயெல்லாம் கதற ரேப் பண்ணி துரத்தி விட்ருக்குறாங்க. எப்படிலாம் எழுதுகிறாங்க பாருங்கள். அப்போது என்னென்னா, இது வேறு ஒன்றும் இல்லை, இதை ஒரு மதமாக ஸ்தாபிக்கணும். அதாவது மதத்துக்கு எதிரானவர் இயேசு, அதுதான் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. மதத்தை எதிர்த்தவர் இயேசு. அவர் பேசுனது என்ன சொன்னார், கோயில்ன்றீங்க, தேவன் என் பிதா தான் தேவன், என் பிதாவின் இல்லத்தை கல்வரின் கூடாரமாக மாற்றி வச்சுருக்கீங்களாடா திருட்டு பயல்களா அப்படின்னு கோயிலை இப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் மனசு நொந்து போய் கதறி பேசினார். அப்படின்றவரை பின்னாடி இவனுங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இவங்களும் அதே மாதிரி குணப்படுத்துகிறாங்களாம், சுத்தப்படுத்துகிறாங்களாம், மேஜிக் பண்ணுறாங்களாம், பேயெல்லாம் ரேப் பண்ணி கதற ஓட விட்றாங்களாம், என்னெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இதைத்தான் நம்ம இந்த ஃபேமஸாக சொல்கிறது பார்த்தா, என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் சார் அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இயேசு செஞ்சாருன்றது கூட ஓகேங்க, ஒத்துப்போம். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எப்படி செஞ்சாங்க? இயேசுவின் இது வந்துருச்சு, அப்போ இவங்களும் தேவகுமாரன் ஆகிட்டாங்களா? புரியுதா? அப்போ தேவகுமாரனோட சக்தி தேவகுமாரன் மாதிரி இருந்தால் தானே வரும். இல்லை சார், அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே, அந்த அதிகாரம்லாம் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஆனால் இயேசு சாவறதுக்கு வர இவங்கெல்லாம் அங்கே போய் குணப்படுத்துனாங்க, இங்கே போய் குணப்படுத்துனாங்கன்னு சுவிசேஷத்தில் எங்கேயுமே வரலையே. சுவிசேஷத்தில் வருதுங்க ஒரு வரி, உங்களுக்கு நான் அதை கட்டுறேன், அந்த அதிகாரத்தை தருகிறேன்னு சொன்னாருலாம் வருது, இருக்கட்டும். ஆனால் குணப்படுத்தினாங்க இந்தந்த சீடர்கள், இங்கே இந்த இடத்துல இந்தந்த ஆட்களை குணப்படுத்தினாங்க, இந்தந்த இடத்துல பேய் ஓட்டினாங்கன்னு எங்கேயாவது வந்திருக்கா? எந்த சுவிசேஷத்துலையும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த அப்போஸ்தலர் காலத்தில் தான் இந்த கதையெல்லாம் திருப்பி வருது, இவங்களே மேஜிக் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இயேசு அப்பப்போ மீட் பண்ணாரா? அதுவும் மீட் பண்ண மாதிரி எதுவும் வரல. சொன்னாங்க, கொஞ்சம் இன்னும் சேர்த்து சொல்லியிருக்கலாம்ல. அந்த ஊருக்கு போகும்போது ராத்திரி இயேசு என்கிட்ட இப்படி சொன்னார், அதை பற்றி நான் அதை மாதிரி செஞ்சேன், இயேசு இப்போ இதை சொல்லிட்டு போனார், இதை வச்சு இப்படி செஞ்சேன். அதுதான் இறந்துட்டார்லாங்க, அவர் எப்போ வேணாலும் வந்துட்டு எப்போ வேணாலும் போக முடியுமே. அப்போ அப்படி வந்துட்டு போனார்னா சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லலை, சும்மா இவங்களே கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அதுலேருந்தே என்ன தெரியுது நமக்கு, இயேசுன்னு ஒரு மனிதர் இருந்தார், வாழ்ந்தார், சில நல்ல விஷயங்களை சொன்னார். அதை பிடிக்காதவங்கலாம் சேர்ந்து அவரை கொண்டுட்டாங்கன்னொடனே அவருக்கு துணையாக இருந்தவரெலாம் சேர்ந்து அதை ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்கி, அதை ஒரு மதமாக்கி, அதை மறுபடியும் மக்களை ஏமாத்துறதுக்கே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் வருந்தத்தக்க ஒரு செயல். இன்னும் புத்தகம் வாங்காத நண்பர்கள் உடனடியாக புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். அதே மாதிரி நம்ம ப்ரைம் சேனலில் சேராதவங்க மெம்பர்ஷிப்பில் பணம் கட்டி சேர்ந்துக்குங்க. வெறும் மாதம் 100 ரூபாய் தான் குறைஞ்ச தொகையை. முடியும் நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உதவி செய்கிறோம் அப்படின்றவங்க வேறு சில எக்ஸ்ட்ரா உள்ள பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய வேறு மெம்பர்ஷிப்லாம் இருக்குது. 300 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்குது. மாதம்தான் அது. அதனால் மாதம் 100 ரூபான்றது ஒரு பெரிய தொகையாக இருக்காது. இது உங்களுக்கு நாங்கள் இந்த செயல்களை தொடர்ந்து செய்வதற்கு எங்களுக்கு ஊக்கமாகவும், அதுக்கு உண்டான ஊக்கத்தை விட்டுருங்க, செலவு இருக்குல்ல, அந்த செலவுக்காக முதல்ல பயன்படும். அதனால் தயவுசெய்து உடனடியாக இன்றைய ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.